நமஸ்தே. நம்முடைய முன்னோர்கள் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும்? அந்த வார்த்தைகளின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி எண்ணற்ற சொற்றொடர்களை கூறியுள்ளனர். அவற்றில் சிலவற்றை காண்போம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, "உன் மரியாதை உன் நுனி நாவில் உள்ளது." "ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சில்வர்" அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்ல கொட்டினா அள்ளிடலாங்க. ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. உன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு நீ அடிமை. உன் வாயிலிருந்து புறப்படாத வார்த்தைக்கு நீ எஜமான் அப்படின்னு சொல்லுவாங்க. கை தவறினால் பொருள் உடையும். ஆனால் உன் வாயிலிருந்து வார்த்தை தவறினால் மனம் உடையும். மீண்டும் அதை பழையது போல் புதுப்பிக்க இயலாது. இந்த மனம் என்ற கண்ணாடி உடையும் பொழுது அது எத்தனை துண்டுகளாக சிதறியதோ அத்தனை பிம்பங்கள் தெரியும். அவ்வளவு மோசமானது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த வார்த்தை. அடுத்து இந்த வேடுவனுடைய முதுகுப்புறத்தில் அம்பராத்துளி என்ற ஒரு பொருள், அதாவது அம்புகளை எல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அந்த அம்பராத்துளையிலிருந்து ஒரு அம்பு புறப்பட்டு விட்டால் அது மீண்டும் அம்பராத்துளியை அடையாது. அதுபோல் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அம்பு போல் பீரிட்டு வெளியேறிவிட்டால் அது மீண்டும் புறப்பட்ட இடத்தை வந்தடையாது. இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை திருவள்ளுவரும் மிக அழகாக கூறுவார். "சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து." நம்ம ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னா அதை விட பெஸ்ட் ஒரு நல்ல வார்த்தையே கிடையாது அப்படின்னு அது மாதிரி வார்த்தைகள் தேடி பிடிச்சு பேசணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தாற்று. அதாவது பழம் மாதிரி இனிய வார்த்தைகள் இருக்கும்பொழுது காய் போன்ற ஆக்ரோஷமான, ஆவேசமான, ஆபாசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, "யாகாவராயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு." காரணம் என்ன தெரியுமா? "தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவது." 1/2 அடி நீளமுள்ள நாக்கு 6 அடி உயரமுள்ள மனிதனை கொன்று புதைத்துவிடு. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரு கல் மனிதனின் உயிரை கொல்லும். ஒரு சொல் மனிதனை உயிரோடு கொல்லும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகத்துவம் பொருந்திய இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு மனிதன் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு தரமான மனிதனின் வாயிலிருந்து தரமற்ற வார்த்தைகள் என்றுமே வராது. காரணம், ஒரு மனிதனின் தரம் அவன் பயன்படுத்தும் சொற்களில் உள்ளது. சொற்களின் தரமே ஒரு மனிதனின் தரம்.